ஹலோ, வணக்கம். வெல்கம் டு K-Drama தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற K-Dramaவோட பேர் த Bon Appetit The Majestic. இந்த சீரீஸில் நம்ம ஹீரோயினோட பேர் யான் ஜியோங் அண்ட் ஹீரோட பேர் யானி. நம்ம ஹீரோயின் தான் டைம் ட்ராவல் பண்ணி யானி ராஜாவோட டைமுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து ஒரு செஃப். ஸோ அவங்க குக்கிங் காம்படிஷனுக்காக ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு மிஷ்லின் 3 ஸ்டார் ஷெஃப் அப்படின்ற ஒரு காம்படிஷனில் வந்து இவங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க. அந்த பார்ட்டிசிபேஷனில் வின் பண்ணால் இவங்களுக்கு வந்து 1 lakh யூரோவும் ப்ளஸ் வந்து மிஷ்லின் 3 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஹெட் ஷெஃபாகவும் ஒரு பொசிஷனும் கிடைக்கும். அதுக்கு தான் இவங்க போட்டி போட போயிருக்காங்க. அப்படி போயிருக்க நேரத்தில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ இந்த தேர்ட் ரவுண்டில் மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த தேர்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிற டைமில் தான் தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த கேஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அங்கே இருக்கிற அந்த ஷோ ஆர்கனைசர் கிட்ட. பட் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களோட டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களால வந்து கேஸ் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இவங்க உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வக்கீல வச்சு எரிச்சு அந்த இதில் வந்து அடுப்பு மாதிரி ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷோவில் வந்து ஜட்ஜை கேட்காம எதுவுமே வந்து எரிக்கக்கூடாது, தொடக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி தான் அவங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. காரணம் கேட்டால், பாதி முடிக்காமல் இருக்கிற டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி ரூல்ஸை மீறினது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க டிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஜட்ஜஸ்லாம் வந்து ஒரு டேபிளையும் அவங்களோட ஃபுட்டை வந்து செக் பண்ணுறாங்க. அப்படி டேஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 டேபிளில் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கம்மியாக இருக்கும். பட் லாஸ்ட்டாக இருக்கிற டேபிளுக்கு வர்றப்போ இவங்க அந்த நம்ம ஹீரோயின் பண்ண டிஷ்ஷை வந்து டேஸ்ட் பண்ணும்போது, ஓகே நீங்கள் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியும் நம்ம ரூல்ஸை மீறினதுக்கு அப்புறமும் லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை வந்து எப்படி ரெடி பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி யானி ராஜாவோட டைமில் இந்த விஷயம் அப்போ ஃபேமஸாக இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் வந்து சொல்கிறாங்க. அதனாலையும் இவங்க வின்னும் பண்ணுறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து 1 lakh யூரோவும் தரப்படுது. ப்ளஸ் மிஷ்லின் 3 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஹெட் ஷெஃபாகவும் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வின் பண்ணதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொரியாவில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் வின் பண்ணிட்டேன், நான் ஊருக்கு வரப்போகிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு கொஞ்சம் 2 நாள் இருந்துட்டு வாயம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து இல்லை நான் வரணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னென்னா, ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு லைப்ரரியிலேருந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு புக்கு தருவார். அந்த புக்கை எடுத்துகிட்டு இவங்க வந்து கொரியா வரணுங்கிறது தான் அந்த டாஸ்க்கு. ஸோ இவங்க எங்கேயும் போக வேண்டியதெல்லாம் அந்த புக்கு வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. இவங்க வந்து சொல்ல வேண்டியதெல்லாம், ஆமாம் நான் எடுத்துகிட்டு வரேன்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். சரி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த புக்கு இவங்க வீட்டுக்கு வந்துடுது. இந்த புக்கு தான் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த புக்கில் இருந்து தான் இவங்க இந்த டைம் ட்ராவலே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த புக்கை எடுத்துக்கிட்டு இவங்க ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து சூரிய கிரகணம், கொஞ்சம் பார்த்து வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ஃப்ளைட்டில் இருக்கும்போது ஃப்ளைட்லேருந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஜன்னலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்க முடியும், ஃபோட்டோ எடுக்கிறது நான் எடுத்துக்கலாம் அப்படிலாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த சூரிய கிரகணம் பார்க்குற ஆர்வத்தில் தாவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயின் நல்லா பக்கத்து சீட்டில் இருக்கிறவர் ஒரு காஃபி வந்து ஊற்றிடுவார். ஊற்றினோன்னா அந்த காஃபி வந்து அந்த புக்கில் எல்லாத்துலேயுமே பற்றும். ஸோ உடனே இவங்க வேறு வழி இல்லாமல் டாய்லெட் போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது தான் வந்து அவங்க போவாங்க லெவட்ரி. அப்படி போகிறப்போ அவங்க வந்து இந்த புக்கில் என்னதான் இருக்குது, இந்த புக்கில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சா, டிஷ்யூ வச்சு துடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு இவங்க படிப்பாங்க. அந்த சூரிய கிரகணம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்காது, ஜஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகிற டைமில் தான் இவங்க லெபார்ட்ரி போயிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அந்த இதை படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா, இந்த புக்கில் என்னோட பார்ட்னர் வந்து எந்த ஜென்மத்தில் இருந்தாலும் இந்த புக்கை அவங்க படிக்கிறப்போ இவங்க என்கிட்ட வந்துருவாங்க அப்படின்றது தான் அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கும். ஸோ இவங்க ஓப்பன் பண்ணி படித்தோடனே ஒரு பெரிய பூகம்பமே வந்த மாதிரி அந்த பாத்ரூம் மட்டும் ரொம்ப ஷேக்கன் ஆகும், நிறையதாகும். இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப பதட்டமாகி என்னை காப்பாற்றுங்கன்னு கதவை போட்டு அடிப்பாங்க. பட் யாரும் வந்து கேட்காது வெளியில், ஏன்னா ஃப்ளைட் ஃபுல்லாக ஸ்மூத்தாக தான் இருக்கும். டாய்லெட்டில் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரொம்ப ஷேக்கன் ஆகிற விஷயம்லாம் நடக்கும். ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போன்னு பார்த்தா அவங்க புக்கு வந்து பறந்துடும். புக்கில் இருந்து ஒரு மேஜிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இவங்களை டக்குன்னு உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக யானி ராஜாவோட டைமில் கொண்டு போய் விட்டுரும். அங்கே வந்து ஒரு காட்டில் ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே வந்து சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ திடீர்னு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப டயர்டில். திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா நம்ம எங்கேயோ இருக்குமே, இப்போ தான் நல்லா டாய்லெட்டில் இருந்தோம், ஃப்ளைட்டில் இருந்தோம், இங்கே என்ன திடீர்னு இங்கே இருக்கோம், நம்ம நிஜமாக தான் இருக்குமா, உண்மையாக போய் அப்படின்னு அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க வந்து உண்மையாகவே லேண்ட் ஆகிருப்பாங்க ஒரு காட்டுக்குள்ளே. ஸோ அந்த டைமில் நம்ம ராஜா வந்து வேட்டைக்கு போயிருப்பார். அவர் இந்த சூரிய கிரகண டைமில் வந்து வேட்டைக்கு போகக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸ் வந்து பேலஸில் இருக்கும். ஏன்னா இதனால் வந்து நிறைய டாயன்ற ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி முன்னாடி இறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ராஜாவோட ப்ரெசன்ஸ் வந்து மாலில் வந்து தேவை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ராஜமாதாவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற இளவரசியாக இருக்கட்டும், இல்லை ராணியாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மந்திரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ராஜா மேலே ஒரு கோவத்தில் இருப்பாங்க, எப்படி பண்ணலாம், பொறுப்பு இல்லாமல் அப்படின்ற மாதிரி இந்த பேச்சு வந்து போய்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம ராஜா வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க. இவர் வந்து இங்கே ரொம்ப ஹாப்பியாக அந்த வேணும்னே அந்த ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணணுங்கிறதுக்காகவே இவர் வந்து வேட்டைக்கு வந்திருக்கிறதா இவர் சொல்லுவார். அப்படி சொல்கிறப்போ இவர் சுற்றி இருக்கிற படைகள் எல்லாமே இவர் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் ஒரு நரி வந்து இவரை பார்த்துட்டு ஓடணுன்னு உடனே எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சையும் கேட்காம எல்லாரையும் பின்னாடி விட்டுட்டு இவர் குதிரை ஏறி அந்த நரியை நோக்கி ஓடி வருவார்.
ஓடி வரப்போ பார்த்தா அப்போ தான் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. என்ன இது ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு மாதிரி இருக்குது. பட் இந்த பொண்ணோட ட்ரெஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து அப்ரோப்ரியேட்டாக இல்லையே. இந்த பொண்ணு யாராக இருக்கும், ஒரு வேலை வந்து டயானா இருக்குமோ அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் வந்து யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா அம்பு வந்து எய்திருவார். அப்படி ஷூட் பண்ணோன்னே ஆரோ ஷூட் பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து பயமாயிடும். யார் இது நம்மளுக்கு முன்னாடி இப்படி பண்ணுறது, அதுவும் இந்த காலத்தில் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து யோசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து நிறைய பார்த்தோன்னே ஓகே நிறைய தான் ஷூட் பண்ணுறாங்க, நம்மள ஷூட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்போது நிறைய கத்திக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து ராஜா இவங்கள பார்த்து தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ உடனே இவங்க வந்து ஷாக் ஆகிடுவாங்க. அந்த சைடு இருக்க நிறைய என்னை ஷூட் பண்ணுறீங்கன்னு நிறைய கத்துவாங்க. பட் கடைசி வரைக்கும் ராஜாவுக்கு வந்து எதுவுமே காதல் விழுவாது. அவர் ஷூட் பண்ணுற ஒரு யாரோ வந்து அந்த டையை வந்து அன்லாக் பண்ணிடும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்ததும் மொபைல் எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. பட் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சிக்னல் கிடைக்காது. அவங்க பேக்கில் இருக்கிற விஷயம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அவங்க ஒரு ஃப்ளைட்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகிடும். ஸோ அவங்க பேக்கில் வந்து ஒரு ஸ்டன் கன் வச்சுருப்பாங்க. ஸோ ராஜா வந்து எவ்வளோ சொன்னாலும் இவங்களுக்கும் ராஜாவுக்கும் இடையில வந்து சண்டை வரும். அப்போ ராஜா வந்து கத்திக்கிட்டே அவங்க வந்து கிளிஃபோட ஒரு எட்ஜ் வரைக்கும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அழைச்சிட்டு போனோன்னே இவர் வந்து திரும்பவும் ஏரோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கிற லாஸ்ட் ஏரோ வந்து அதுதான். பட் இந்த ஹீரோயின் வந்து நிறைய பேசுவாங்க. நீ எப்படி வந்து இப்படி பண்ணலாம், எந்த காலத்தில் இருக்க, என்ன ட்ரெஸ் இது, எந்த ட்ராமாலேருந்து வந்திருக்க, ஏதாவது புதுசாக ட்ராமா ஏதோ ஷூட் பண்ணுறீங்களா, எந்த சேனல், யார் டேரக்டர், இப்படிலாம் வந்து நிறைய கேள்வி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வந்து அதிகமாகிறப்ப அவங்க வந்து ஸ்டன் கன்னை வச்சு அவரோட கத்தியில் வந்து காமிப்பாங்க. ஸோ அது வந்து ஷாக் வந்து கைக்கு வரைக்கும் ஏறட்டுங்க. பட் ஸ்டில் வந்து அவருக்கு எதுவும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இது என்ன இது புதுசாக இருக்குது, இந்த பொண்ணே புதுசாக இருக்குது, ஏதோ கையில் ஏதோ வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாரு. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து வேறு எங்கேருந்தோ யாரோ ஒருத்தவங்க வந்து யாரோ ஷூட் பண்ணுவாங்க. அந்த யாரோ வந்து இவர் ஹீரோவோட ஹார்ட்டில் வந்து தொலைச்சோன்னே இவங்க 2 பேருமே வேறு வழி இல்லாமல் அந்த ஹெட் கிளிஃப்லேருந்து தடுமாறி விழுந்துருவாங்க. விழுந்தோன்னே இவங்க டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போய் வந்து ஒரு ஆற்றுல வந்து விழுந்துருவாங்க. ஸோ இப்போ அந்த ஆற்றுல விழுந்தோடனே இந்த பொண்ணு அவரை கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் எய்ட்னா ரொம்ப பெருசாக எதுவும் அவங்ககிட்ட இருக்காது. அவங்க கையில் இருக்கிற துணியே வச்சு, ஹேண்ட் கர்ச்சிஃபே வச்சு, அவரோட ட்ரெஸ்ஸையே கிழிச்சு அவர்கிட்ட அந்த ஏரோ எடுத்துட்டு அந்த இதை கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு எய்ட் எப்படி பண்ண முடியுமோ அதை அப்படி பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு. ஸோ அப்படி பண்ணுறப்போ திரும்பவும் அவர் கண்ணை முழிச்சிருவார். முழிச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்ணுவோம்னா அது கையில் இருக்கிற ஃபோனை வச்சு ஆம்புலன்ஸ் கூப்பிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். எந்த இடத்துலையுமே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இவர் வந்து திரும்ப சண்டை வந்து பெருசாகிட்டே இருக்கும் 2 பேருக்கும். அப்படி பெருசாகும் போது இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் முற்றி இவர் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த பொண்ணு வந்து நான் தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்லாம் சொல்லும். திரும்பவும் கேட்க மாட்டார். அவர் வந்து சண்டை போட தான் வருவார். உடனே இந்த பொண்ணு அவரை வந்து கட்டி போட்டுட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் நீ என்னை கொலை பண்ணல, பட் நீ வந்து என்னை மந்திரம் பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ உடனே வந்து நீ யார் அப்படின்னு கேட்பாரு. அந்த பொண்ணு வந்து கடைசி வரைக்கும் ரூடாக தான் பதில் பேசும். சொல்லிட்டு இவர் கையை பிடிச்சி கட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அது ஒரு ரோப்பில் வச்சு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே ஒரு வீடு பார்ப்பாங்க. அது வந்து ஒரு நான்கோஜி ஜங்கல்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 நாட்டுக்கு இடையில இருக்கிற ஒரு காடு. அந்த காட்டில் வந்து இவங்க எப்பயாவது வேட்டைக்கு வர்றப்போ மட்டும்தான் ராஜா வந்து தங்குறதுக்காக ஒரு குடில் மட்டும் ரெடி பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அந்த ஊரையே வந்து என்டையராக காலி பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா இவரோட கம்ஃபர்டபுளுக்காக அங்கே இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிருங்கன்ற மாதிரி எல்லா வீட்டையும் எரிச்சிட்டு இவர் ஒரு குடிசையை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாரையும் நாடு கடத்திருப்பாரு. அதை ஊர் விட்டு ஊர் மாற்றிருப்பாரு. ஸோ அப்போ வந்து இவங்க அந்த வீட்டை பார்த்தோன்னே இவங்க வந்து சரி ஓகே ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. அப்போ இவர் கிங் வந்து என்ன சொல்லுவார்னா, யோனி ராஜா வந்து என்ன சொல்லுவார்னா, இது வந்து வீடு கிடையாது, இதை நான் வந்து தங்குறதுக்காக ரெடி பண்ண ஒரு குடியில் அப்படிம்பாரு. அப்போ இந்த பொண்ணு நம்பாது. கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இவருக்கு வந்து தலையில் அடிபட்டிருக்கு. ஸோ இவர் வந்து தனியாக ராஜான்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. இவர் வந்து ஒரு லூஸு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் டைமில் இருந்து பாஸ்ட் டைமுக்குள்ள போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து புரியாது. ஸோ அதனால தான் மேஜராக இவங்க 2 பேருக்கு வந்து நிறைய சண்டை வரும். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்க அந்த குடிசைக்குள்ளே போயிட்டு செக் பண்ணும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டு இந்த பொண்ணு தேடி போகிறப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பொண்ணோட ட்ரெஸ்லாம் காயும். அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு போய் தேடுறப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து சாங்கில் அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இருக்கும். அந்த பொண்ணு வந்து இதை ஹீரோயினை வந்து ஒரு திருடன்னு நினச்சிக்கும். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் நம்ம தேவையில்லாமல் நுழைஞ்சிட்டோம்ன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் ட்ரை பண்ணும். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணும். பட் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு திருட வரல, இவங்க வந்து ஏதோ வழி மாதிரி வந்திருக்காங்கன்னு அந்த பொண்ணு வந்து சாங்கில்ங்கிற பொண்ணு வந்து புரிஞ்சுக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து குக்கிங் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகும். ஸோ அந்த பொண்ணு குக்கிங் ரெடி பண்ணுறப்போ இவங்க வீட்டில் வந்து இதுவே பக்கத்தில் கிடைக்கிற காய்கறி எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி நிறைய பேச்சு போகும். ஏன்னா இது ஒரு செஃப் இல்லையா. இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் டைம்லேருந்து பாஸ்ட் டைம் போயிருக்கோங்கிறது இந்த பொண்ணுக்குமே புரியாது, ஹீரோயினுக்குமே புரியாது. ஸோ இது என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அவங்க ஏதோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம். 2 பேருமே சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ இந்த பொண்ணு இப்போ செஃப்ங்கிறதுனால இந்த இன்க்ரீடியன்ஸ் மேலே ரொம்ப ஆர்வம் இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்லாம் பேசிட்டு ஒரு பிபிம்பாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த பொண்ணு ரெடி பண்ணி இவங்க 2 பேருக்கும் கொடுக்கும். அப்போ தான் வந்து ராஜா வந்து அந்த சாங்கில்ங்கிற ஒரு பொண்ணு வந்து பார்க்குது. அந்த பொண்ணு பார்த்தோன்னே இது யார் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குது. அப்படி கேட்குறப்போ அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து என் கூட தான் வந்திருக்காங்க, தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்காங்க, நல்லா பார்ப்பா அப்படி பேசுவான், நீ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்போ இவன் வந்து கொஞ்சம் மறைச்சு பார்ப்பான். பார்க்குறப்ப சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம வாய் திறக்க வேணான்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பொண்ணு வந்து சாப்பாடெல்லாம் 2 பேருக்கும் கொடுத்துட்டு அது கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போவாங்க அந்த இடத்துல. ஸோ சாப்பாடு 2 பேருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப இதெல்லாம் புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி 3 பேரும் வந்து பார்ப்பாங்க, பேசிப்பாங்க.
பட் வந்து அந்த கிங்குக்கு வந்து திடீர்னு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடும். அவங்க அம்மா சாப்பாடு கொடுத்த விஷயம், அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்த விஷயம், இது எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்தோடனே அவர் வந்து இந்த பொண்ணோட சாப்பாடு சாப்பிட்டா ஏன் நம்மளுக்கு இப்படி தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து அப்போ தான் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி இவங்களோட பேக் வந்து அந்த கிளிஃப்ல வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்கும். ஸோ வந்து இவங்க 2 பேருமே போகலாம், நம்ம அது வரைக்கும் பெட்ஷீட்லாம் காய போட்டுட்டு போகலான்ற மாதிரி பெட்ஷீட்டை வந்து காய போட்டுட்டு இவர் ராஜா வந்து வெளியில் தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ அது அவர் மேலேயே போத்தி விட்டுட்டு இவங்க 2 பேரும் வெளியில் நடந்து போவாங்க. இவங்க வெளியில் அந்த கிளிஃப் நோக்கி போகிற நேரத்தில் ராஜாவோட படம் வந்து இங்கே வந்துடும் தேடி. ஒரு இடத்துல தேடி இங்கே வர்றப்போ ராஜாவை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் வந்து ரொம்ப அழுவாங்க. ஐயோ என்ன நடந்தது, என்ன யார் இது பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அது வந்து ராஜாவோட கோவத்தை வந்து அதிகப்படுத்தணும்னு இவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுருவார். என்னை அரெஸ்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க வந்து இந்த காட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்காங்க, அவங்க நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி உயிரோட என்கிட்ட கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஒன்று போட்டுருவார். ஸோ இப்போ இவங்க படையே வந்து அவங்க பேலஸை நோக்கி நடந்து போயிட்டு இருக்க நேரத்தில் ஸோ இந்த 2 பொண்ணுங்களும் வந்து ஒரு ஆற்றுல வந்து தலையை வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா வந்து போயிட்டு பேக் தேடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அப்போ வந்து ஒரு சத்தம் கேட்டோன்னே அங்கே இருக்கிற அந்த மந்திரி வந்து கேட்பார், யாராவது இங்கே இருக்கீங்களான்னு கேட்பார். ஏன்னா இது நடக்கிறது எல்லாமே இருட்டு, நைட் டைமில் வந்து நடக்குது. ஸோ அப்போ வந்து கேட்பாங்க. கேட்டோன்னே இவங்க 2 பேரும் சைலண்டாருன்னு இந்த ஜாங்கில் பொண்ணு வந்து சொல்லுவோம். பட் அந்த ஹீரோயின் வந்து கேட்காம ஹீரோயின் வந்து சத்தமாக கத்திரும், நாங்கள் இங்கே தான் இருக்கோம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி கத்திரும். கத்துனோடனே ராஜாவுக்கு வந்து புரிஞ்சிடும் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு திரும்பி பார்ப்பாரு. ஓகே, இந்த இடத்துல இந்த சீரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடியுது. ஸோ செகண்ட் சீரிஸில் அவங்க எப்படி அந்த பொண்ணுங்க 2 பேரையும் பேலஸ் கழிச்சிட்டு போகிறாங்க, அவங்களை என்னவா மாற்றுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ராஜாவுக்கு எது பெனிஃபிஷியலாக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற விஷயம் தான் போக போக அடுத்தடுத்த சீரிஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். See you in next video. Till then, bye bye.